மருதநில மக்களுடைய அந்த குடிமக்களுடைய பெயர் தாங்கி வரும் பொழுது அதுல தலைமக்கள் யாரான்னு பார்த்தோன்னா ஊரான், மகிழன், கிழவன், வேந்தன். இதத்தை 4 பேரை சொல்றேன் தலைமக்களா. குடிமக்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா மல்லர், பல்லர், கடையர், களமர், விளைஞர், வினைஞர், தொழுவர், பள்ளி என்ற சொல்லும் வரும். புரிஞ்ச மருதநில தூர்மையா பள்ளி என்ற சொல்லு. இந்த வன்னியர் சமூகத்திற்கான மரபணு ஆய்வு இருக்கிறதுல 80 விழுக்காடு இவங்களுக்கு ஒன்றாகும். தேவேந்திர சமுதாயத்துக்கும் வன்னியர்களுக்கும் 80 விழுக்காடு. இங்க இருக்கிற பல்லர்களுக்கும் பாலை நில மறவர்களுக்கும் 1 விழுக்காடு கூட பொருந்தாது. இது மரபணு ஆய்வு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இத வந்து என்ன செய்யறாங்க வந்து இந்த தெலுங்கர்கள் வந்து முதல்ல வந்து ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அப்ப இந்த சமூகத்தை பிரிச்சு பொருள் காணணும், பிரிக்கணும், முதல்ல அடிக்கணும். இவன் வந்து ஒரு கட்டத்துல மூர்க்கமா அடிக்கிறான், கயத்தார் வரைக்கும் அடிக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த பள்ளிச்சாதியை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, ஒரு சமூகத்தை வந்து 1936 மேல அவனை வந்து இதே வந்து வன்னியர்களும் வந்து பட்டியல தான் உள்ள வராங்க, டிப்ரஸ் கிளாஸ்ல தான் வராங்க. அப்ப அவங்க வெளியில போயிடுறாங்க, நாடார்களும் வெளியில போயிடுறாங்க. அப்ப வந்து அவங்களை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமா கொண்டு வர, அவன் தாழ்த்தப்பட்ட சமூகமா கொண்டு வந்து இந்த ஒரு நூற்றாண்டுல அவன் வேற இவன் வேறையா வந்துடுறான். இன்னைக்கு அரசே அந்தன வணிக வேளாளன், கல்லுக்கட்டி பள்ளன், சானா பள்ளன் வந்து பழனி செப்பேர்ல சொல்லுது. சானா பள்ளன், சானார் அப்படிங்கிற பேர் சுத்தமான தமிழ். சான் என்பது ஒரு நார், சான் நார். அப்ப இதுல யார் இருக்குன்னா இந்த காலில் வந்து அந்த நாரை கட்டி விளைஞர் அந்த பனை பார்த்தீங்களா, அந்த பல்லனை சொல்லுது. இன்னைக்கு வந்து அவன் வந்து இன்னைக்கு ஒரு தனியா வந்து நாடார்னு ஒரு குடியா வந்து விலகி போயிடுறாங்க. அப்ப இலங்கையில வந்து பாத்துட்டீங்கன்னா நாடார்களும் பல்லர்களும் தான் பெரும்பான்மையா இருப்பேன், கரையாளர் இருப்பேன். நாடார்களும் பல்லர்களும். இந்த பல்லர் எங்கெல்லாம் இருப்பான அவங்களுக்கு பேரு நலவர்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பல்லர்ல இருந்து நழுவிய கூட்டம், அதனால அவர்களுக்கு பேரு நலவர். அப்ப இன்னைக்கு வந்து பாத்துட்டு இன்னைக்கு உளவியல் சிக்கல்ல இந்த அமைப்புகள்ல வந்து இந்த எஸ்சி பட்டியல், பிசி பட்டியல், எம்பிசி பட்டியல், இந்த பட்டியல் இந்த உளவியலாவே வந்து பல்லர்கள்னா வந்து ஒடுக்கப்பட்டேன், பிதுக்கப்பட்டேங்கிற இந்த உளவியல் சிக்கல்னால வந்து இந்த சமூகத்தினுடைய தொடர்புகள் வந்து அறுக்கப்பட்டு. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு கொங்கு வேளாளர் இருக்கான இந்த வேளாளர்லாம் எங்க இருந்து வந்த? புரிஞ்சுட்டீங்களா? எங்க இருந்து வந்த? இன்னைக்கு 11 தொழில் இன்னைக்கு ஆசாரி எங்க இருந்து வந்த? அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்களா, நாங்க வந்து சோழ நாட்டை ஆண்டவங்க, சோழ நாட்டை நாங்க வந்து காலங்காலம் ஆண்டு வந்திருக்கோம், நாங்க தான் சோழ நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே நீங்க இதோட சேர்த்து பேசுறீங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமா, சேர சோழ பாண்டியர்கள் மேட்டு பகுதிக்கு வந்த அப்புறம் தான் சேரனும் சோழனும் சொல்லப்படுது. இது ஐயா தேவனைய பாவனர்களுடைய கூற்றுகள் சேர சோழ பாண்டியர்னு மருதநலம் முடிக்கிறார். நான்லாம் சோழன்னு சொல்றவன், நீ சோழன் எப்படி சோழன்னு சொல்ல முடியுமா? கலிங்கத்து பரணி படிக்குது, நல்லா புரிஞ்சுக்க. முதலாக ஒரு சோழன் சோழ மண்டலம் அமைத்த பிறகு ஏழுலகையும் ராசகேசரி பரந்த பரகேசரிகளாம்ங்கிறது கலிங்கத்து பரணி. முதலாக ஒரு சோழன் சோழ மண்டலத்தை அவன் தாண்டா அமைச்சாங்கிறது. பரந்த பரகேசரிகளா அப்படின்னா சிங்கம் போன்ற முகமுடியவன் அந்த சோழன், சிங்கம் போன்ற முக. அவன் பிடிச்ச கொடி என்ன கொடிதாங்கிறது. அப்ப புலியன கொடி இந்திரனை வைத்த அவனும் புனரி என்று விட்ட அவன் அப்படின்னா புலியன கொடி இந்திரன். அந்த கொடி புலிக்கொடி வந்து இந்திரன் கொடிதாங்குது. சேக்கலார் பெரிய புராணம் எழுதுறாரு, உழுது சால்மிகு உளுத்தெழுந்த சரி இழுது செய்வதில் இந்திர தெய்வதம் தொழுது நாறு நடுவார் காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் மல்லர்கள்ங்கிறான். இந்திரனை தொழுத மக்களே காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் வந்து உழவு செய்தார்கள், அவர்கள் மல்லர்கள் பல்லர்கள், இந்திரனுக்கு விழா எடுத்தார்கள்ங்கிறது சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் சொல்லப்படுது. அதே தஞ்சை பல்கலைக்கழகத்தோட துணை மேஜர் கதிர்காமன் அவருடைய 2 முறை தமிழ்ல வந்து மருத்துவர் பட்டம் வாங்கினவர், முனைவர் பட்டம் வாங்கினவர். அவர் சொல்றார், சோழர்களின் 2 காரம் சோழர்கள் மல்லர்களை தவிர்த்து எவருமே இல்லைங்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? இந்திரனுக்கு விழா எடுத்தவன் யாரு? இப்ப ராச இந்திர சோழனால் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், தென் திசை வென்றாங்க. 4 திசை நாவாய் சிலை தென்கிழக்கு ஆசையின புலிக்கொடி பறக்க வைத்தவன். அவனுடைய அப்பா ராஜராஜ சோழனுடைய கோவில் கருங்கலால் கட்டப்பட்டது. அவருடைய குலதெய்வம் என்ன வருது? இந்திரனை தாங்க அங்க வச்சிருக்காரு. இன்னைக்கு அங்க இந்திரனுடைய சிலை இல்ல, கோபுரம் முழுக்க இந்திரனே. அப்ப வேலஞ்சேரி செப்பேடு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா? அப்ப குபேரன் போன்ற வளமையும் 2 பக்கம் கரைகளும் கொண்ட இந்த பெரும் காவேரியை வந்து உருவாக்கியதற்கு இந்திரனே கரிகாலனா பிறந்தாருங்குது. இந்திரனே கரிகாலனா பிறந்த. எப்ப நீ சோழனா, நீ சேரனா, நீ பாண்டியனா, நீ எதுவும் சொல்லு. முதல்ல நீ எந்த நிலத்துல வாழ்ந்த? உன் நிலத்திற்கான வாழ்வியல் என்ன? உன் நிலத்திற்கான வாழ்வியல் என்ன? அப்படி பார்த்தா ராஜராஜ சோழன் வந்து தமிழகத்தில் இருக்க அத்தனை சமூகங்களும் உரிமை கொண்டாடுது. உண்மையிலே இப்ப நீங்க கூட சொல்ல வர்றீங்க கரிகால சோழன் ராஜராஜ சோழன் எல்லாம் எங்க இனத்தான்ட்டு. இந்த வரலாற்று உண்மை தான் என்ன? அத்தனை சமூகங்கள் உரிமை கொண்டாடுறதுல முதல்ல உன் குலத்தொழில் என்ன? உன் குலத்தொழில் என்ன?
மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்ததுங்கிறான். மனுநீதி சோழன் அந்த பாண்டிய நெடுஞ்செழியை வந்து காலம் காலமாக எங்கள் முன்னோர்கள் செய்து வந்த அறம், அந்த அறத்தின் வழிவந்த நான் ஆராயாமல் செய்த குற்றத்தினால் நான் கோவலனை கொன்று விட்டேன். நானே கல்வன் அப்ப பாண்டிய மன்னா நீ தாண்டா நீ கல்வன், என் புருஷனை கொண்டுட்டேங்கிற, செத்து உளுந்தேன். அப்ப அந்த இடத்துல அறம் இருக்கா இல்லையா? இருக்கு. புறாவுக்காக தன் தசையை வந்து அறுத்து கொடுத்தானே இருக்கு. அப்ப மனுநீதி சோழன் வந்து தன் கன்று குட்டியை வந்து ஏத்தி கொன்றதுக்காக, பசுவோட கன்று குட்டி தெய்வமாக நினைத்து அவன் தேராவை வந்து ஏத்தி கொண்டானே. அப்ப இந்த அறம் உழவர்கள்ட்ட இருக்குமா? யார்கிட்ட இருக்கும் அந்த அறம்? வந்து கள்ளர்கள்ட்ட இருக்குமா? திருடன்ட்ட இருக்குமா? இல்ல இப்ப தமிழ் சமூகம் அத்தனையுமே என்ன சொல்ல, முதல்ல நீங்க யாரு, எந்த நிலம், அதை பேசுங்க. முதல்ல நீங்க யாரு? வரலாறு தூக்கி அங்கிட்டு வச்சிருவோம். வரலாறு தூக்கி அங்கிட்டு வச்சிருவோம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை தரணி, தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம். நெல் நாகரிகம் யாரு? இப்ப நீங்க சொல்ற மாதிரி நெல் நாகரிகத்தை நாங்க பூர்வகுடி பல்லர்கள்னு சொன்னாலே, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தஞ்சையை உள்ளடக்கி அந்த 9 மாவட்டங்களையும் பெருவாரியா நாங்க தான் வாழ்றோம், இவங்க தான் வந்து அங்க வந்து குடிபெயர்ந்தவங்க இவங்க தான், நாங்க பெருவாரியா அங்கதான் வாழ்றோங்கிறாங்க. தஞ்சை, திருவாரூர், நன்னிலம் இந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலே அவங்க தான் பெருவாரியா வாழ்றாங்க. ஆமாங்க, ஒரு விகிதாச்சாரப்படி கணக்கின் அடிப்படையில் அவங்க தான் பெருவாரியா வாழ்றாங்க. இன்றைய சோழருடைய மரபு என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு வன்னியர்தான். சரி, அவன் பல்லவர்களுடைய கிளைப்பிரிவு. நான் வன்னியர்ல இருந்து நான் வன்னிய புராணம் நீ பேசி வந்தாலும் எங்க வன்னிய மகாராஜாவுக்கு பெண் கொடுத்தது முருகன். என்னுடைய தொடர்பு சொல்றேன். முருகனோட தெய்வானையோட தங்கை வந்து மந்திரமாலாவத்தை வன்னிய மகாராஜா கட்டியிருக்காரு. அப்போ மந்திரமாலையோட அப்பா யாரு தெரியுமா? தேவேந்திரன், இந்திரன். என்னோட தொன்மை இன்னும் நான் விலைக்கு சொல்லணும் அப்படின்னா அப்ப முருக யுகத்திற்கு போனோம். அப்ப கிரேதா யுகத்துக்கு முன்னாடி முருக யுகத்துக்கு போனோம். இல்ல சமகால அரசியல் நீங்க வந்து இவ்வளவு பெரிய வரலாற்று ஆய்வு கொண்ட சமுதாயம் வந்து அரசியலா நீங்க எதுக்கு வளர முடியல? இப்போ உங்க இந்த எஸ்சி பிரிவுல உள்ள ஒரு உட்பிரிவான பழைய சமூகம் வந்து அரசியலா எவ்வளவு வளர்ந்துருக்கு, அந்த வளர்ச்சியை இந்த சமூகத்தால எதுக்கு அடைய முடியல? இவ்வளவு வரலாற்று ஆய்வுகளை பின்கொண்ட சமூகம், இவ்வளவு பெரிய போர்களை புரிந்த சமூகம், தமிழனா தன்னை பறைசாற்றிக் கொள்கிற சமூகம், உலகம் பூரா பரவி வாழ்ற சமூகம், எதுக்கு ஒரு அரசியல் வளர்ச்சி ஏன் இல்லை இந்த சமுதாயத்துக்கிட்ட? அதற்கான காரணம், இதற்கு முன்பாக இருந்த தலைமைகள் வந்து அரசியலில் களம் கண்டு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கமும் எண்ணம் இருந்தது. அதுல மாற்று கருத்து இல்லை. எந்த மண்ணில் இந்த பல்லர்களுடைய நிலங்களை சூறையாடி 72 பாளையங்களாக சூறையாடப்பட்ட கூட்டம் தான் இன்று தெலுங்கர்களாக நிற்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நீங்க சொல்ற ஒரே கேள்வி, எதனால அவங்களை அரசியல் ஆளுமைக்கு வர முடியல அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை கேட்கிறாங்க. ஒரே தொகுதியில வந்து ஒரு சமுதாயத்தினுடைய கொடியை தூக்கி பிடித்த ஜான் பாண்டியனையும் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து மோத விட்டானா அது யாருடைய சூழ்ச்சி தந்திரம் என்பதை மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். அது நீங்க சார்ந்த சமுதாய மக்கள் மத்தியில உள்ள அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் புரிதல் இல்லாதான காரணம். அதுதான் எங்களுக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது. அதற்கு காரணம் அதுதான். அப்ப உளவியல் ரீதியாக இந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் பண்ணை அடிமையாகவும் சொல்லப்பட்டு சக குடிகளாக இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தில் ஊறிய வன்னியர்களே வந்து இன்னைக்கு வந்து பல்லர்களோட ஒன்று சேர்ந்து நிக்க முடியாத கால சூழல் இருக்கு. இல்ல ஒரு காலகட்டத்துல ஒரு தேர்தல் அது வந்து வாக்குக்கான அரசியலா இல்ல தேர்தலுக்கான உறுதிமொழியான வரலாறு பேசுவோம். வந்து நான் வடக்கே வன்னியர், தெற்கே வடக்கே வன்னிலம், தெற்கே தென்னிலம். புரிஞ்சுட்டீங்களா? அவங்க வன்னிய புராணம் பேசினாலும் சரி, இன்னைக்கு அக்னியில இருந்து உருவான எனக்கு வன்னியர்ல இருந்து நாங்க வந்தோம் அப்படின்னு வந்து அவங்க புராணத்தின் அடிப்படை பேசினாலும் வந்து உனக்கு பெண் கொடுத்தது நான் இந்திரன், எங்க அக்கால பெண் கொடுத்திருக்கோம், மந்திரமாலைய பெண் எடுத்திருக்க, நீ எடுத்திருக்க. அவ மரபணு ஆய்வு இருக்கு இன்னைக்கு. மரபணு ஆய்வுலேயே வந்து 80 விழுக்காடு ஒன்னா போகுது. அப்படிலாம் யாருக்கும் போகாது. 80 விழுக்காடு ஒன்னா போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த மக்கள் அதிகாரத்துக்கு இன்னைக்கு வந்து 3 தடவை மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்புது. இந்த எஸ்சி பட்டியல் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து வெளியேற விரும்புகிறாரு. உங்களுடைய கருத்து என்னங்கிறாங்க. அவர்கள் இன்னும் வெளியேறக்கூடாதுங்கிறது. அப்ப இந்த இடத்துல யார வந்து மாநில அரசு யாரை சிறைப்படுத்துவதுக்கு நீ சொல்ற? சிறைப்படுத்த சொல்ற எப்படி? வந்து பொட்டுக்குட்டி சமூகமாக இருந்த சின்னமலம் என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகம் எப்படி வந்து இசைவாளராக மாறினா? எஸ்சி இசைவாளராக எப்படி மாறினா? அப்ப இந்த மண்ணுக்கான சாபக்கேடு ஒண்ணு இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நிறைவேறும் பொழுது, கீழ் சபையில மேல் சபையில வந்து சட்டமாகும் பொழுது இங்க இருக்கிற 39 தொகுதிகளை உள்ளடக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட உள்ள இல்லையே. அப்ப இந்த சமூகத்தோட ஒற்றுமை பேசுறதா, இந்த சமூகத்து மீது வன்மத்தை நான் பேசுறதா? அப்ப இவங்க யாருக்காக இந்த வேலையை பாக்குறாங்க? யாருக்காக இந்த வேலையை பாக்குறாங்க? ஏன் என்னுடைய வரலாறு பேசுற? என் வரலாறு வந்து பொய்யா பேசப்படுதா? அம்மா சுமதியோட ஒரு ஆய்வறிக்கைகள் வந்து அப்ப எப்படி இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் என்ன, இவன் தான் பாண்டியனா அப்படிங்கிறது வந்து டி.கே. வேலுப்பிள்ளை, தேவநாய பாவனர், இலக்குமுத்திரன், சீனிவாச ஐயர், சுப்பிரமணிய ஐயர், திருவாடுதுறை ஆதினம்,
கச்சியப்ப முனிவர், இவர் கச்சியப்ப முனிவர், அதை தொடர்ந்து வந்து மேலை நாட்டு அறிஞர் வந்து ஒப்பர்ட்டு, நாசி கந்தையா உள்ள கேரளா ஆய்வு பண்பாட்டு மையம், இப்படி தொடர்ந்து பல ஆய்வுகளை முன்னெடுத்து இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு இதெல்லாம் பார்க்குற விட நான் ஏன் பாண்டிய வருதேன் பாண்டிய நல்லா பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு முடிவு 2008 வந்து மல்லர் ஆய்வுக்கோவை. அந்த ஆய்வுக்கோவையில வந்து தமிழர்கள் யார், தமிழர்களிடையே வந்து வரலாறு, இந்த வாழ்வியல் எப்படி உருவானது, உண்மையிலே இந்த மண்ணுக்கான ஆட்சி என்று சொல்லப்படுகிற இந்த சேர சோழ பாண்டியர்கள் எங்கிருந்து, இவர்களுடைய தோற்றம் என்ன, இவர்களுடைய மரபியல் என்னங்கிற ஆய்வு 116 பேராசிரியர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர் இருக்கேன். அவங்கதே மல்லர் ஆய்வு. ஐயா ஞானசேகரன் அறிஞர், அவர் அறிஞர் ஞானசேகரன், பேராசிரியர் ஞானசேகரன், அவருடைய முன்னெடுப்பின் பேர்ல வந்து ஆய்வு செய்யப்படுது. அப்போ உழவு என்ற சொல்லில் இருந்துதான் அந்த நெல், உழவு, இரும்பு, சக்கரம் இந்த உற்பத்தி சமூகத்தில் தான் வந்து அரசு உருவானது. அப்ப அரசு உருவானதுன்னா எங்க பார்த்தா கிழவனிலிருந்து அரசு உருவானது. கிழவன் இருந்து ஊரான் மகிழ்நன் கிழவன் வேந்தன். கிழவன் அப்படின்னா நலியிரு முன்னீர் ஏனியாக மண்தினை கிடக்கை தன் தமிழ் கிழவன் முரசு முழங்குதானே மூவர் இல்லைங்கிறது. அப்ப அந்த சேர சோழ பாண்டியர்கள் புராண ஒரு பாடல், சேர சோழ பாண்டியர்கள் கிழவன்டாங்குது. புரிஞ்சுட்டீங்களா? கிழவன் சொல்லுது. அப்ப இது போன்ற சான்றுகள் மட்டுமில்ல, பல்லிலக்கியங்கள், அறிஞர்களுடைய கூற்று, கருங்கல்லால் கட்டப்பட்ட தொன்மைங்கிறது என்ன தொன்மைனா என்ன இருக்கு? கோயிலை தவிர எதுவுமே கிடையாது. தொன்மைன்னு எதுவுமே கிடையாது. இப்ப நான் பாண்டியரா, நீ பாண்டியர்னா எனக்கு வந்து மகாபாரதம் நடந்த இடம் என்னிடம் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? ஆதினத்த குடும்பநல்லூர் மகாபாரதம் நடந்தது. அப்ப இவர்களுக்கான வாழ்வியல் வந்து பேசப்பட்டிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அந்த இடம் நம்மள்கிட்ட இருக்கு, அதுக்கான சான்றுகள் இருக்கு. அது குடும்ப நாகரிகம் அப்படின்னு என் தம்பி ராஜேந்திரன் வந்து மதுரை பல்கலைக்கழகத்துல ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப கண்ணகியோட கணவர் கோவலன் கொலை செய்யப்பட்டது எந்த இடம்? அந்த சுடுகாடு, அந்த பற்ற கல் வெட்டினது, கல் கோடாலி, இரட்டை மீன் பொறுத்த மீன் சின்னங்கள், இன்னும் அந்த பாண்டியனுடைய வழிபாடு கருப்புசாமி அங்கதே உள்ளதே இருக்குது. நெடுஞ்செழியனுடைய வழிபாடு அங்கதே இருக்கு. அந்த கோவலன் பொட்டல், அந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு முடிவு ராசமாணிக்கனார் சொல்றாரு, இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த கோவலன் பொட்டல், இந்த சுடுகாடு என்பது பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கு. இது ஏன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய ஆய்வு முடிகள் அவங்களோட காலகட்டத்தில் இந்த சுடுகாடு வந்து தொடங்கி இருக்குன்னா, அப்ப மதுரையோட தொன்மையும் அந்த சுடுகாடோட தொன்மையும் எவ்வளவு பழமையானதுன்னு பாத்துட்டீங்களா? அப்படியே 6 படை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 6 படை வீடு எங்க இருக்குன்னா எல்லா பக்கமும் இருக்கு. குமரி கண்டத்துல பாண்டியர்களோட, அதாவது தமிழை வந்து நல்லா ஆய்வு பண்ணோம்னா, முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனா யார் சொன்னா முருகனும் சிவனும் சொல்லப்படுகிறது. மணிநெற்றி உமிழ் சங்கன் சுடர் கடவுள் தந்த தமிழ் அவனே அவன் தந்தது மொழி அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் வந்து என்ன சொல்றான்னா, தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை புதுமைக்கும் என்றும் உள்ள தொன்மொழியா, இறைவனுக்கே தாய்மொழிங்கிறான், இறைவனுக்கு தாய்மொழிடாங்கிறான். அப்ப அதவே வந்து என்ன சொல்லுது பக்தி இலக்கியம்னா, கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் வந்து புலர் வேணும். கொன்றை மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சடை போன்றவன் முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுங்கிறான். அப்ப அந்த முருகனுக்கு பெண் கொடுத்திருக்கான அந்த சமூகம், அதே வந்து திருமுருகாற்று படையில செருவில் உருவ பொறுவரல் மல்ல அறம்பெறல் மரபின் முருகனுடைய மரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரபு வந்து மல்லர் மரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முருகனும் மச்சானாகவும் அந்த இறைவனுக்கே வந்து இவன் திருமணம் முடித்து வைக்கிறது. பார்வதி காலத்தில் இருக்க தாலி பல்லர் தாலி. என் மனைவியோட கழுத்துல இருக்க தாலி எப்படியோ இல்ல அது இந்த வரலாற்று கூற்று கோட்பாடுகள்லாம் இப்போ கடந்த ஒரு 20 வருஷமா தான் பேசப்படுது. எல்லாமே எது தேவேந்திரனுக்கான இந்த வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் இப்பதான் ஒரு 20-30 வருஷமா தான் பேசப்படுது. ஆமா, இதுக்கு முந்தைய அரசியல்ல வந்து பேசப்படவில்லையே. அப்ப தொல்காப்பியம் ஒரு 30 வருஷம் இருக்குமா? தொல்காப்பியம் எல்லா காப்பியங்களுமே சொல்ல வர்றது என்னன்னா, உங்க வரலாற்று ஆய்வுகளை கூறுது. ஆனா நீங்க வந்து வெளிப்படையா வந்து அரசியலாக பேசும்போது இந்த வரலாற்று ஆய்வு நீங்க கடந்த 20-30 ஆண்டுகளாக தான் வெளிக்கொண்டு பேசுறீங்க. அதுக்கு முன்னர் இந்த சமுதாயம் இப்படி இருந்தது கிடையாது. இதுதான் மத்த சமுதாயத்தோட கோட்பாடு. அவங்க சொல்ல வர கொள்கை இதுதான். இவங்க வந்து இவங்களுக்கு வந்து வரலாறு கிடையாது, இப்ப வந்து வரலாறு புனைத்து திரித்து பேசுறாங்க சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து?